Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard lesson 12th standard second lessonல இருக்கிற microscopic model of current பார்க்க போறோம். சோ இது வந்து important detail second lessonல இருக்குது. ஓகேவா? சோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு கண்டக்டர் கன்சிடர் பண்ண போறோம். சோ அந்த கண்டக்டர்ல flow ஆகிற current வந்து I. சோ அதுல ஒரு சின்ன ஏரியா மட்டும் எடுக்க போறோம். சோ அந்த ஏரியாவோட distance வந்து dx. அதில் வந்து drift velocity vd அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். அதாவது எலக்ட்ரான்ஸை ஃபுல்லாக ஒரு சைடாக மூவ் பண்ணி கொண்டு போகிற வெலாசிட்டி தான் என்னது vd. ஸோ அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸில் மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா vd இன்ட்டு dt இதுதான் அந்த dxோடைய வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போது drift velocity ஃபார்முலா ஜென்ரலாக என்னது உங்களுடைய டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் dx by dt அதில் எவ்வளோ நேரத்துக்கு அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுன்றது நம்ம அந்த கரண்ட்டை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் ஃப்ளோ ஆகிற மணிக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போது விடியோட வேல்யூ dx by dt இருக்கும். ஸோ இதில் dx பதில் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா vd இன்ட்டு dt அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல மட்டும் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ கரண்ட் அதில் ஃப்ளோ ஆகுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற வால்யூம் இன்ட்டு n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போது adx இன்ட்டு n கொடுத்துருக்கிற வால்யூம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறது. அப்போது dx பதில் என்ன போடலாம் நம்ம vdt போடலாம். ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா avd dt இன்ட்டு n. ஸோ இதை வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அங்கே மென்ஷன் பண்ணும். ஸோ அப்போ சார்ஜஸ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது கொடுத்துருக்க டைமுக்கு அப்படின்றத என்னது கரண்ட். அப்போ சார்ஜோடைய வேல்யூ என்னது dq உடைய வேல்யூ நெட் சார்ஜ். இது எதனால வருது எலக்ட்ரான்ஸ்னால வருது. எலக்ட்ரானோடைய சார்ஜ் வந்து e இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் avd dt இன்ட்டு n. அதை சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். அப்போ கரண்ட்டோடைய வேல்யூ dq by dt. இந்த dq வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. டிவைடட் பை dt போடணும். dt கேன்சல் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா eavd இன்ட்டு n அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் என்னென்னா அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போது கரண்ட் டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதாவது குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டென்சிட்டி மென்ஷன் பண்ணுறது என்னது ஜே. ஸோ கரண்ட் டென்சிட்டியோடைய ஃபார்முலா கரண்ட் பெர் யூனிட் ஏரியா. குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் அதாவது இந்த ஏரியாவில் மட்டும் எனக்கு எவ்வளோ கரண்ட்டுன்னு இருக்குது சொல்ல போகிறோம். ஸோ அப்போ ஐ வேல்யூ மேலே கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிவைடட் பை ஏன்னு போடுங்க. ஏ கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ ஜே ஈக்குவல் டு NEVD அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஜே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஜே வேல்யூ வெக்டாரில் நோட்டேட் பண்ணோன்னா இதில் கரண்ட் டென்சிட்டி வெக்டார் ஃபார்மில் இருக்கும். அதுமாதிரி வெலாசிட்டி வெக்டார் ஃபார்மு மீது எல்லாம் ஸ்கேலாக. ஸோ அப்போ அதுக்கு மட்டும் வெக்டாரை இண்டிகேட் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ இதில் இருக்க வீடியோடைய ஆக்சுவல் ஃபார்மில் வந்து E வெக்டார் பை எம் அதாவது சார்ஜ் இன்ட்டு டவு இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு பை எம் தான் அதோடைய வேல்யூ. ஸோ இப்போ இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஜே வெக்டாரோட வேல்யூ என்ன கிடைக்கும் NE² டவு E வெக்டார் பை எம் அதாவது E இன்ட்டு இதில் இருக்க ஒரு E ஸ்கொயர். ஸோ அப்போது இதில் இந்த டேர்ம்ஸை ஃபுல்லாக நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துடலாம். அந்த கான்ஸ்டன்ட்டை சிக்மான்னு மென்ஷன் பண்ணுறோம். அந்த சிக்மா தான் என்னது கண்டக்டிவிட்டி. இப்போ சிக்மானா என்னது NE² டவு பை எம் கண்டக்டிவிட்டி ஆஃப் தட் மெட்டீரியல். அதாவது எவ்வளோ தூரம் அந்த கரண்ட்டை அது ஈஸியாக பாஸ் பண்ண விடும் அப்படின்றது தான் என்னது கண்டக்டிவிட்டி. எவ்வளோ ஈஸியாக அந்த கண்டக்ட் பண்ணுது அப்படின்ற எபிலிட்டி தான் என்னது கண்டக்டிவிட்டி. ஸோ அப்போது மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டோட ஆக்சுவல் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா கண்டக்டிவிட்டி இன்ட்டு அதில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு -σe. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது அப்போ என்ன பண்ணியிருக்கோம் கண்டக்டர் கன்சிடர் பண்ணிட்டு எத்தனை எலக்ட்ரான்ஸ் குறிப்பிட்ட வால்யூமில் இருக்குது அது வந்து சார்ஜ் எவ்வளோ வந்துச்சு கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது கரண்ட்டில் இருந்து கரண்ட் டென்சிட்டி கால்குலேட் பண்ணோம் கரண்ட் பெர் யூனிட் ஏரியா. ஸோ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபார்முக்கு மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.